ஹாய், இந்திய ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு குழம்பு. தேவையான பொருள்: 1 ஸ்பூன் கடலை எடுத்துக்குவோம், 15 வெங்காயம் எடுத்துக்குவோம், சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம், போட்டு நைஸாக வதக்கிக்குவோம். இப்போ நம்ம எடுக்கிற எல்லா மசாலாவும் 3/4 கிலோ உருளைக்கிழங்கு தேவையான மசாலா. உங்கள் தேவைக்கு தந்தாப்பில் உருளைக்கிழங்கு தந்தாப்பில் மசாலாவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 4 நிமிஷத்துக்கு ஒரு நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு இதோட 15 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி போட்டுக்குவோம். அதோட ஒரு சிறிதளவு இஞ்சி பீஸையும் கட் பண்ணி போட்டுக்குவோம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டு கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்குவோம். போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கின பிறகு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. புன்னிறமாக வர வரையும் நல்லா கடலைப்பருப்பை வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மிளகும் 1/4 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் மிளகு ஜீரகம் போட காட்டலை. மிளகு 1 ஸ்பூனும் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் 3/4 மூடி தேங்காய் பூவை போட்டு லைட்டாக வதக்குங்க. இளம் பருப்பாக வதக்கணும். வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசாலாவை கலந்துக்குவோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது ஆனால் சூட்டோடு வதக்கக்கூடாது. லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு வதக்கணும். நல்லா புரட்டி அங்கிட்டு வதக்கிட்டோன்னா அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு வதங்கிடும். ஓரமாக எடுத்துக்கொண்டு போய் வச்சு ஆற பிறகு மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போ உருளைக்கிழங்கை லைட்டாக வதக்கிக்குவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு பருப்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடுகு பருப்பு நல்லா பொரியணும். 1 வெங்காயத்தை கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா தக்காளி போட்ட பிறகு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுருங்க. போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா நெய்யணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்க 3/4 கிலோ உருளைக்கிழங்க போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்த பிறகு கிழங்கு 3/4 வேக்காடு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுக்க அந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காயிருச்சு. சிறிதளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மளவான கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி வச்சுருங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.